வணக்கம். மிருது லோட்டஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, செவ்வந்தி செடியும் அதுக்கப்புறம் டேலியா செடியும் பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது நான் பூஜைக்காக என்கிட்ட இருக்கிற செவ்வந்தி பூக்கள் எல்லாமே நான் பறித்து எடுத்துகிட்டு வந்தது. இது பாருங்கள், ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்கும். இந்த ஃப்ளவர் பாருங்கள், க்ரீன் வித் ஒயிட்டு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இதோட பூவே பார்த்திங்கன்னா வேறு ஒரு ஷேப்பில் விரிஞ்சிருக்கும். ரொம்பவுமே அழகாக இருக்கும் இந்த ஃப்ளவரு. இது பார்த்திங்கன்னா அந்த பச்சை கலர் செவ்வந்தி நான் இப்போ பூஜைக்காக வேணும் அப்படிங்கிறதுனால பறித்து எடுத்துட்டேன். இது இன்னுமே நல்லா பெருசாக வரும். ஃப்ளவர்ஸ் எனக்கு பத்தாது அப்படிங்கிறதுக்காக நான் அதை எடுத்துட்டேன். அடுத்ததாக பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா மெரூன் கலர் செவ்வந்தி தான். இது மெரூன் வித் ரெட். இது கம்ப்ளீட் மெரூன். பார்க்குறக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது, ஆனால் ரெண்டுமே வேறு பூக்கள். இது பார்த்திங்கன்னா நான் எப்படி செடி நடலாம் அப்படின்னு நட்டு காமிச்சிருப்பேன். அதில் இருந்தது தான் இது ஃப்ளவர்ஸு. இதில் ஒரே செடி தான் இருந்தது. இருக்கிற ஃப்ளவர்ஸ் எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இது எல்லோ வித் ரெட். இது ஆன்லைனில் வாங்கினதுன்னு சொல்லியிருப்பேன் இல்லைங்களா, அந்த ஃப்ளவர் தான். அது நிறைய ஃப்ளவர்ஸ் என்கிட்ட இப்போ இருக்குது. இப்போ வாங்கியிருக்கிற செவ்வந்திகள் பார்த்திங்கன்னா இது தான் பிங்க். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெட்டில் பார்த்திங்கன்னா ஒரே செடி தான் அந்த நர்சரியில் இருந்துச்சு. இதுலேயே பார்த்திங்கன்னா 2 பிளான்ட் தான் இருக்குது பாருங்கள். இதில் 3 பிளான்ட் இருக்கணும். அவங்க ப்ரைஸ் குறைக்கவே இல்லை, அதே ப்ரைஸ் தான் சொல்கிறாங்க. செவ்வந்தி செடி பார்த்திங்கன்னா இப்போ டிமாண்டாக இருக்குது, அதனால் செடியே கிடைக்கலன்னு சொல்கிறாங்க. இது பாருங்கள் டார்க் பிங்க். இது நல்லா ஒரு பெரிய பூவாக இருக்குது, அதனால் நான் இதை எடுத்துகிட்டு வந்தேன். இது தோட்டத்தில் இருக்கிற இடத்துல நட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு வாங்கிட்டு வந்திருக்கிறது தான் இந்த செடி எல்லாமே. இது எதுவும் நான் தொட்டியில் நட போடுறதில்ல, நான் மண்ணில் தான் நட போகிறேன். செவ்வந்தி செடி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் முன்னாடியே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா இருக்கிற பிளான்ட் மட்டும்தான் நம்ம பேக் பண்ணி அனுப்ப முடியும். அதனால தான் நீங்கள் என்ன கலர் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் என்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா மட்டும்தான் நான் அந்த கலர் எடுத்து கொடுக்க முடியும். மெச்சூர்டு பிளான்ட் வித் ஃப்ளவர்ஸோடு மட்டும்தான் வரும். நாற்றுக்கள் நான் கொடுக்கறதில்ல. இதை இப்படியே பிரித்து தான் பேக் பண்ணி அனுப்புவேன். பாருங்கள், இது ஒரு எல்லோ. இதில் எவ்வளோ ஃப்ளவர்ஸ் இருக்குது பாருங்கள், எவ்வளோ மொட்டுக்கள் இருக்குது. நல்ல பெரிய பூவாக இருக்குது இந்த எல்லோ. பாருங்கள், இந்த செடி பாருங்கள், சின்ன குச்சியாக தான் இருக்குது. இதை நம்ம பேக் பண்ணி அனுப்பும்போது உங்களுக்கு கொஞ்சம் உடஞ்சிருச்சுன்னா வேஸ்ட்டாக போயிடும். அதனால தான் நான் இந்த மாதிரி பிளான்ட்டெல்லாம் பேக் பண்ணி அனுப்ப மாட்டேன். நான் காமிச்சேன் இல்லைங்களா அந்த எல்லோ கலர், அந்த மாதிரி பிளான்ட் மட்டும்தான் பேக் பண்ணி அனுப்புவேன். உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் என்கிட்ட சொல்லிடுங்க. இந்த மாதிரி பிளான்ட் கண்டிப்பாக அனுப்பவே முடியாது, உடஞ்சி போயிடும். நான் எப்படி பேக் பண்ணி அனுப்ப போகிறேன் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது டேலியா. இது நர்சரியில் வாங்கின பிளான்ட்டு தான். இது நான் வாங்கும்போது ஒரு 4 மொட்டு மட்டும்தான் இருந்துச்சு. இது ஒரு 20 லிட்டர் பெயிண்ட் பக்கெட்டில் நான் நட்டு வச்சுருக்கேன். இதை நட்டு வச்சு பார்த்திங்கன்னா ஒரு 2 வாரம் ஆயிடுச்சு. நல்லாவே தளைஞ்சு மொட்டுக்களும் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி டேலியாக நல்லா ஹைட்டில் இருக்கிற பிளான்ட் நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உடனே இந்த மாதிரி ஒரு குச்சி ஒன்று வச்சு கட்டி வச்சுருங்க. இல்லைன்னா அந்த செடி உங்களுக்கு சாயும் போது கண்டிப்பாக உடஞ்சி போகும். நான் இதை நட்டு வச்சதுக்கப்புறம் பாருங்கள், இதில் பாவக்காயெல்லாம் இருக்குது. இதெல்லாம் எடுத்துகிட்டு தான் உரம் கொடுக்கணும். உரம் எதுவுமே கொடுக்காம தான் நான் இந்த செடியை நட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், மண்ணை கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு மட்டும் நான் நட்டு வச்சுருக்கேன். அப்படியே நம்ம நடவே கூடாது. எந்த செடி வாங்கினாலும் மண்ணை லூஸ் பண்ணிவிட்டு தான் நம்ம நட்டு வைக்கணும். இந்த செடியில் இருக்கிற கிழங்குகள் எல்லாமே நல்லா பெருசாகிடுச்சு. நான் நடும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. பாருங்கள், நிறைய மொட்டுக்கள் இருக்குது. இப்போது இதில் ஒரு 15 மொட்டுக்கள் வரைக்கும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு 4 மணி நேரம் வெயில் படுற இடத்துல தான் இது இருக்குது. ஒரு நிழல் பாங்கான இடத்துல தான் இருக்குது. இதுக்கு 4 மணி நேரம் வெயில் போதுமானது. பாருங்கள் மொட்டுக்கள் எப்படி வந்திருக்குதுன்னு. இனிமேல் இதுக்கு உரம் கொடுக்கணும். நான் உரம் கொடுக்காம தான் நட்டு வச்சுருக்கேன். நல்லாவே ஹைட்டில் இருக்குது இந்த செடி. பாருங்கள், அதோட கிழங்கு எல்லாமே தெரியும். பெரிய பெரிய கிழங்காக இருக்குது பாருங்கள். அப்படின்னா உங்களுக்கு செடி நல்லா பெரிய பூவாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ரொம்ப குட்டி குட்டி கிழங்காக இருந்துச்சுன்னா சின்ன டேலியாவாக இருக்கும். இந்த டேலியா பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டார்க் மெரூன் கலர் டேலியா தான். இதுலேயே நம்ம பார்க்கலாம் ஒரு 4 கிழங்குக்கு பக்கமாக தெரியுது வெளியில். அதுக்காக இப்போ கட் பண்ணிட்டெல்லாம் எடுக்கக்கூடாது. இப்போ தான் ஃப்ளவரிங் வந்திருக்கு பாருங்கள். கிழங்கு இருக்கும்போது தான் நல்லா பெரிய பெரிய பூவாக பூக்கும்.
இதில் பாருங்கள் இந்த க்ரீன் கலரில் புதிய புதிய மொட்டுக்கள் வந்திருக்கு பாருங்கள். அது எப்படி இருக்குதுன்னு. இதுக்கு பார்த்திங்கன்னா தண்ணியை டெய்லியும் நம்ம ஸ்ப்ரே பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்படியே இருக்கும் செடி. கொஞ்சம் கூட காஞ்சி போகாது, நல்லாவும் ஃப்ளவரிங் கொடுக்கும். ஏற்கனவே என்கிட்ட இருந்துச்சு, அது நான் எதுவும் தொட்டியில் வளர்க்கலை, நிலத்துல தான் வச்சுருந்தேன். இப்போ என்கிட்ட இல்லை, இப்போ தான் வாங்கிட்டுருக்கேன் ஒன்று ஒன்றா. பாருங்கள், இந்த மாதிரி செடியோட ஹைட்டுக்கு மேலே இருக்கணும் குச்சி. அந்த மாதிரி நீங்கள் குச்சி வச்சு கட்டி வச்சுக்கணும். இந்த குச்சி பார்த்திங்கன்னா கீழே அந்த பெயிண்ட் பக்கெட்டுக்கு கீழே இருந்து வரணும், அந்த மாதிரி பார்த்துக்கணும். நீங்கள் செடி வளர்ந்ததுக்கப்புறம் குச்சி வச்சிங்கன்னா வேரெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடையும் நம்ம குச்சியை உள்ளே நடும்போது. அதனால் நீங்கள் டேலியா செடி வைக்கிறீங்க அப்படின்னா அந்த நீங்கள் என்ன வெரைட்டி வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஹைட் ஒரு குச்சியை நட்டு வச்சு அதில் கட்டி வச்சுருங்க, அதுதான் பெஸ்ட்டு. அடுத்ததாக பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஆன்லைனில் வாங்கியிருக்கிற செவ்வந்தி தான். நான் ஃப்ளவர்ஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துகிட்டு பாருங்கள். அப்போ தான் அடுத்த ஃப்ளவர்ஸ் உங்களுக்கு விரியும். நம்ம செடியிலேயே அப்படியே விட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா அடுத்த ஃப்ளவர்ஸ் உங்களுக்கு விரியாது, சம்டைம்ஸ் காஞ்சு போயிடும். இப்படி கட் பண்ணி நம்ம பூஜைக்காக எடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்த ஃப்ளவர்ஸ் உங்களுக்கு விரிஞ்சுக்கிட்டே இருக்கும், செடியும் நல்லா தலையும். அடுத்ததாக பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா இன்றைக்கி மாடி தோட்ட அறுவடை தான். இந்த கத்திரிக்காயும் தக்காளியும் தான் இன்றைக்கி பறிச்சிருக்கேன் பாருங்கள். எறும்பு இருந்துச்சு அப்படின்னா பாருங்கள், இந்த மாதிரி தான் கத்திரிக்காயில் ஓட்டை போட்டு விட்டுரும். நம்ம எறும்பு வராமல் எறும்பு மருந்து போட்டு பார்த்துக்கணும். அடுத்ததாக பார்த்துட்டு இருக்கிறது பாருங்கள், நான் இந்த செவ்வந்தி செடி வாங்கிட்டு நான் ஒரு வாரம் கழித்து தான் நட்டு வச்சேன். அதனால் பாருங்கள் எப்படி காஞ்சு போயிருக்குதுன்னு. செவ்வந்தி செடி நம்ம வாங்கிட்டு வர்றோம் அப்படின்னா 2 நாளில் அந்த செடியை நட்டு வச்சிடணும். இது கொஞ்சம் வெயில்லையும் நிழல்லையும் இருக்குது. இதில் பூக்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் வாட்டமாக இருக்குது. இப்படி வாட்டமாகவே இருக்கக்கூடாது, அப்போ வேர் பிடிக்கலை அப்படின்னு அர்த்தம். இன்னுமே இதை நம்ம கவனமாக பார்த்துக்கணும். பாருங்கள், இந்த காஞ்ச செடியெல்லாம் கூட வேர் பிடிச்சிருச்சு. இந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற செடி பாருங்கள், இது மட்டும் வேர் பிடிக்கல, காயுது. அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸ் தான். அதை கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அது நல்லாவே தழைஞ்சு வந்துடும். காஞ்சாலும் பார்த்திங்கன்னா அந்த செடி எல்லாமே தழைஞ்சு வந்துடுச்சு எனக்கு. ஒரு செடியில் பார்த்திங்கன்னா நீங்கள் பிரித்து நட்டு வச்சோடனே கண்டிப்பாக காஞ்சு போயிடும். அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா சுத்தமாக உள்ள வேரே இருக்காது. அப்போ நம்ம மேலே இருக்கிற அந்த கட்டிங்ஸில் கட் பண்ணி நட்டு வச்சு பார்க்கலாம், அப்படின்னா வளரும். இல்லைன்னா அப்படியே காஞ்சு போயிடும். அதே மாதிரி டிஏபி நிறையா கொடுத்தாலும் கண்டிப்பாக காஞ்சு போயிடும். இது பாருங்கள், நான் ஊட்டியிலேருந்து வாங்கிட்டு வந்த டேலியா கிழங்குகள் தான் இது எல்லாம் என்னென்ன கலரில் வரும்னு தெரியாது. இந்த பெரிய கிழங்கு மட்டும் ஆரஞ்சு கலர் டேலியா, அது மட்டும் நல்லா தெரியும். மீதியெல்லாம் என்னென்ன கலர் வருதுன்னு தெரியாது. நான் மாடித்தோட்ட மண் கலவை எப்படி போடுவேனோ அதே மாதிரி தான் போட்டு வச்சுருக்கேன். கறித்துண்டு, அதுக்கப்புறம் சாம்பல், மாட்டு சாணம் எல்லாமே கொடுத்து போட்டு வச்சுருக்கேன். நான் தண்ணி ஊற்றி அதில் தான் நான் இப்போ நட போகிறோம். இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுட்டு அந்த கிழங்கு மட்டும் உள்ளே போகிற மாதிரி வைக்கணும். ரொம்ப ஆழமாக நம்ம நட்டக்கூடாது, ஓரளவுக்கு மேலே தான் இருக்கணும். பாருங்கள், அந்த கிழங்கு கவர் ஆகணும், அந்த டிப்பு கொஞ்சம் மேலே இருக்கணும், மண்ணுக்கு மேலே. அப்போ உங்களுக்கு செடி நல்லா தழைஞ்சு வந்துடும். அதே மாதிரி தண்ணி சொதன்னு இருக்கக்கூடாது. அந்த இடத்துல நீங்கள் நட்டு வச்சிங்கன்னா கிழங்கு அழுகி போயிடும். இது பாருங்கள், நான் நிலத்தில் தான் நடுறேன், தொட்டியில் நடலை. இந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4 மணி நேரம் வெயில் வரும். இந்த கிழங்கெல்லாம் எப்படி வரும்னு தெரியாது, எந்த அளவுக்கு பெரிய செடியாக வருதுன்னு தெரியாது. இப்போ நம்ம நட்டு வச்சுக்கலாம். இதிலேருந்து கிழங்கு வந்ததுக்கப்புறம் நம்ம எங்கே நடணுமோ அங்கே எடுத்து நட்டு வச்சுக்கலாம். இப்போ செடி தழைஞ்சு வரட்டும். அதே மாதிரி ஹோல்ஸ் போட்டு நம்ம எடுத்து நட்டு வச்சிடலாம். டெய்லியுமே தண்ணி கொஞ்சம் தெளித்து விட்டால் போதும், உங்களுக்கு இந்த கிழங்கு எல்லாமே தழைஞ்சு வந்துடும். இப்படி நடும்போது பார்த்திங்கன்னா கிழங்கு ஒன்றும் ஆகாது. கொஞ்சம் ரொம்ப ஆழத்தில் போட்டோம் அப்படின்னா அது வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும், சம்டைம்ஸ் அழுகி போயிடும். இந்த கிழங்கு பார்த்திங்கன்னா ரொம்பவுமே நல்லாயிருக்கும், சீக்கிரமாக வந்துடும் நினைக்கிறேன். ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அந்த கிழங்கு. அதே மாதிரி எல்லா கிழங்கையும் எடுத்து நட்டுக்கலாம். இந்த பெரிய கிழங்கையை மட்டும் குழி தோண்டிட்டு அதுக்குள்ளே வச்சு நம்ம மண்ணை வச்சு மூடிடலாம். இது பெரிய கிழங்காக இருக்குது பாருங்கள்.
இதையும் அதே மாதிரி நட்டுக்கலாம். இதுலேயே பார்த்திங்கன்னா எல்லா உரமும் நான் கலந்து தான் போட்டு நட்டு வச்சிடுறேன். ஏன்னா இதை நம்ம அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. கிழங்கு இருக்கிறதுனால கரெக்டாக எந்த இடத்துல இருக்குதுன்னு நமக்கு தெரியாது, கிளறி விட முடியாது. அதனால் முதல்லையே உரம் எல்லாம் தேவையான உரம் எல்லாம் கொடுத்து நம்ம நட்டு வச்சிட்டோம்னா தண்ணி மட்டும் கொடுத்தா போதும், நல்லாவே தழைஞ்சி வந்து பூக்கள் கொடுக்கும். இந்த மாதிரி நம்ம நிலத்தில் நட்டு வைக்கும்போது பார்த்திங்கன்னா செடியும் பெருசாக இருக்கும், பூக்களும் நமக்கு நிறைய கிடைக்கும். ஒரு 60-70 ஃப்ளவர் வரைக்கும் கூட நமக்கு கிடைக்கும். உங்கள்கிட்ட டேலியா கிழங்கு இருந்ததுன்னா இந்த மாதிரி நட்டு வச்சுருங்க, நல்லாவே உங்களுக்கு பூக்கள் கொடுக்கும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்டுறலாம். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். நன்றிங்க.